எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜோகோல இருந்து ரிலீஸ் பண்ண அபிஷியல் ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ஜாபோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க ஜஸ்ட் கஸ்டமருக்கு இமெயில் ஆர் ஃபோன் ஆர் சேட் மட்டும் பண்ணி நீங்க ரெக்குவயர்மெண்ட்டை வாங்கணும். அதுக்கப்புறம் அவங்க டவுட்ஸ் ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. இதோட ஹைலைட் என்னன்னா, உங்களுக்கு எந்த கோடிங் ஸ்கில்லுமே தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்க சென்னையில ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் டீட்டெயில்டா அஃபிஷியல் நோட்டிபிகேஷனை காட்டி டிஸ்பிளே எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷனுக்கான லிங்க் வேணும்னா நம்ம பிளாக் சைட்ல கொடுத்துருக்கோம். அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க சென்னையில இருந்தா ஒர்க் பண்ணணும். டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் போஸ்ட் இருக்கு. என்ன ஒர்க்னா கஸ்டமர் குவரிஸ் நீங்க ஃபோன் ஆர் இமெயில் ஆர் சேட் மூலியமா நீங்க ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு நீங்க ரொம்ப க்ளோஸா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீமோட ஒர்க் பண்ணணும். ஏன்னா கஸ்டமர் கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாத்தையும் நீங்க தான் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீமுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். அனலிட்டிக்கல் ஸ்கில், லிசனிங் ஸ்கில், ஆர்கனைசேஷன் ஸ்கில் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க ஒரு மல்டி டாஸ்கரா இருக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ஏன் இருக்கணும்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க ஒர்க்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதுக்குதான் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க ஒர்க் பண்ற கிளைண்ட் யூஎஸ் டைம் ஜோன். ஸோ நீங்க சப்போஸ் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா நீங்க நைட் ஷிஃப்ட்ல தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அப்புறம் 2026 கிராஜுவேட் மட்டும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் இருக்கு. அந்த ரிட்டன் டெஸ்ட் கோயம்புத்தூர்ல நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டீடைல்ஸ், அதாவது வென்யூ, டேட் அண்ட் டைம் எல்லாமே அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒர்க் லொகேஷன் சென்னை தான் அப்படிங்கிறத டீட்டெயில்டா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நேம். இது அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை என்னன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா உங்க நேம் எழுதணும், உங்க இமெயில் ஐடி, உங்க மொபைல் நம்பர் எழுதிட்டு ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் லொகேஷன், எந்த ஒரு இருக்கீங்களோ அந்த லொகேஷன். நெக்ஸ்ட் உங்க நேஷனாலிட்டி, எந்த காலேஜ்ல படிச்சீங்களோ அந்த காலேஜ் எழுதுங்க. எந்த இயர்ல பாஸ் அவுட் அப்படின்னா அந்த பாஸ் அவுட் இயரை நீங்க மென்ஷன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ஜீரோல இருந்து ஃப்ரெஷர்ல இருந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் கரண்ட் டெசிக்னேஷன், அப்புறம் கரண்ட் சிபிசி, எக்ஸ்பெக்டட் சிபிசி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு நோட்டீஸ் பீரியட் எத்தனை டேஸோ, சப்போஸ் நீங்க இமீடியட் ஜாயினா இமீடியட் ஜாயினர் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க ஸ்கில் செட் என்ன வேணுமோ அந்த ஸ்கில் செட் எல்லாத்தையும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கோயம்புத்தூருக்கு டிராவல் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிராவல் பண்ணுவீங்க, எஸ் கொடுத்துருங்க. ஹேவ் யூ அட்டெண்டட் இன்டர்வியூ ஜோஹர்ல? சப்போஸ் நீங்க இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இனி இன்டர்நேஷனல் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்குன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. வில்லிங் டு ஒர்க் நைட் ஷிஃப்ட். இது ஜாப் நோட்டிபிகேஷன் நைட் ஷிஃப்ட் தான். ஸோ இது பை டிஃபால்ட்டா எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஹவு டு யூ நோ அபவுட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி? எப்படி தெரியும்னு கேட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சதுன்னா யூடியூப் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன நீங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, ஜோகோல நீங்க இது வரைக்கும் ஒர்க் பண்ணது இல்லை அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதை செக் பண்ணிட்டு நீங்க அக்னாலேஜ் பண்ணிட்டு உங்க ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தின ஒரு சின்ன அப்டேட். இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.